Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை அளித்த பயிற்சியாளர் ராஜு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் முழுமையான தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மணி நேதாஜி. தற்பொழுது இவருடைய கைது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. நிச்சயம் பிரீத்தா, சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கபடி பயிற்சியாளர் ராஜ் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததா மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காரணத்தினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது போலீசாரிடம் கையெடுக்கப்பட்ட நிலையில் பயிற்சியாளர் ராஜ் என்பவர் தலைமறைவாக சில காலங்கள் இருந்து வந்த நிலையில் சென்னை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் இவரை காணோம் என்று தேடி வந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பயிற்சியாளர் ராஜ் கொடைக்கானலில் இருப்பதன் தகவல் அடிப்படையில் சென்னை காவல்துறையினர் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் அமைந்துள்ள பச்சமொர்த்து ஓடையில் தனியார் காட்டேஜில் தங்கி வந்துள்ளார் ராஜ். இவரு நேற்று இரவு அதிரடி காவல்துறையினர் சிறப்பு படையினர் ரகசியமாக கொடைக்கானல் தங்கியுள்ள ராஜை கைது செய்து மீண்டும் சென்னை அழைத்து சென்றுள்ளதாக தகவல் தற்போது கிடைத்துள்ளது. மேலும் கொடைக்கானல் காட்டேஜில் தங்கியுள்ள ராஜை சிறப்பு படையினர் கைது செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருந்தது கண்ணகி நகர கபடி பயிற்சியாளர் ராஜ் கைது செய்யப்பட்டது. தற்போது கொடைக்கானல் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பிரீதா, கைது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மணி நேதாஜி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.